தளபதி விஜய் அவர்கள் பண்ண முதல் தவறு, அவர் மட்டும் 107 எம்எல்ஏவோட ஆளுநரை போய் சந்திச்சிருக்கணும். அறுதி பெரும்பான்மை வேணும். ஆமா, ஒவ்வொரு தரமும் ஒரு ஓட்டுல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. நான் விஜய் அவர்களுக்கு நேரடியாக இதை நான் கேள்வியா வைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளையும் அட்டைகளையும் வச்சு நீங்க எப்படிங்க நல்லாட்சி பண்ணுவீங்க? பிஜேபியை அடிக்கிறதையே தொழிலா வச்சிருக்கிற திமுகவும் திமுகவுடைய கூட்டாளிகளும் பிஜேபியோட இப்ப விஜய் இருக்காரு அப்படின்னு வெளியில தெரிஞ்சு என்ன தவறு? இல்ல பிஜேபினா என்ன பிரச்சனையா? என்ன தவறு? விஜய் வெயிட் பண்ண தயாரா இருக்காரு. ஆனா காங்கிரஸுக்கு அவசரம் தாங்க முடியல. உங்களுக்கு திமுக கூட்டணியில நீங்க ஜெயிச்சு வந்திருக்கீங்களா அந்த 5 சீட்டு, அந்த 5 சீட்டு எனக்கு வேணாம், நீங்க ராஜினாமா இல்ல பண்ணணும். எனக்கு பிடிக்கல திமுக கூட இருந்த திருட்டு கும்பலை நீங்க சேர்த்துக்காதீங்க, வேணாம். நாளைக்கு நீங்க எப்படி நல்லாட்சி கொடுப்பீங்க? ஆளுநர் கரெக்டா தான் சொல்றாரு. கூட்டணி ஆட்சின்னு நீங்க வந்தீங்கன்னா மெஜாரிட்டியோட வாங்க. திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் நீங்க திமுக கூட்டணி கட்சி தானே எதிர்பார்க்கிறாரு. ரொம்ப தவறு. பயப்படுதான் பாஜகவுக்கு பயப்படுதான் நான் தாவேக்கா. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவை சேர்ந்த நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி மேம் இருக்கீங்க? பரவாயில்லைங்க. தேர்தல் முடிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 நாளுக்கு மேலாச்சு. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா திரு விஜய் அவர்கள் பதவியில் அமர வைக்க முடியவில்லை. என்ன பிரச்சனை? ஏன் திரு ஆளுநர் காலதாமதப்படுத்துறாரு? இல்லைங்க, நானுமே கூட இது இந்த தாமதம் நான் சார்ந்த பாஜக கட்சிக்கு ஒரு தேவையில்லாத ஒரு பேக் ஃபயர் ஆகுது அப்படின்னு நான் அதை சோஷியல் மீடியாவில் கூட பகிர்ந்துருக்கேன். அது பயங்கர கான்ட்ரவர்சி ஆயிடுச்சு. ஏன்னா கட்சிக்கு எதிராக நீங்களே போட்டு உடைச்சிட்டீங்களே. இல்லைங்க, எனக்கு ஆதங்கமா இருக்கு. ஏன்னா ஆளுநருக்கும் கட்சிக்கும் இப்படிதான் ஜனநாயகம் படம் வராத போது பாஜக சதின்னு இறங்கிடுச்சு. ஆனா அப்படி எப்படி இருக்க முடியும்? அவங்க கங்கனா ரனௌட்டோட படத்தை கூட சென்சார் போர்டில் விடலை. அது எதுக்கு? அவங்க பாஜக எம்பி தான் அவங்க. இதை நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். இப்போவும் ஆளுநருடைய ஒரு செயல்பாடு, நிலைப்பாடு அவர் எடுக்கலாம். அவர் ஒரு நிலைப்பாடு எடுக்கலாம், பிகாஸ் ஹி இஸ் த அத்தாரிட்டி. அவருடைய செயல்பாடு ஆனால் பாஜக சதி, பாஜக ராஜதந்திரம் அப்படியெல்லாம் யார் பேசுகிறாங்க? திமுக பேசுது, காங்கிரஸ் பேசுது, தாவேக்கா கவர்மெண்ட் தான் இருக்காங்க, திமுக கூட்டணி கட்சிகள் பேசுறாங்க, விசிக தலைவர் தொல் திருமாவளவன் எல்லாரும் பேசுவாங்கங்க. எனக்கு அது பொறுக்க முடியல. இதை எதுக்கு ஒரு இது உண்மைதானே மேடம்? எப்படிங்க உங்களுடைய பதிவுலயே அப்படிதான் இருக்கு. இல்லைங்க, ஆளுநர் இது மாதிரி பண்ணா அது பாஜகவே பாதிக்கிறது. ஏன்னா மக்களுக்கு கட்சி வேறு, அரசு வேறு அப்படின்றதுக்கு, அரசியல் சாசனம் வேறு அப்படிங்கிறத நம்ம சொல்லியே புரிய வைக்க முடியல. ஏன்னா அங்க அத்தனை பேரும் கூரை மேலே ஏறி நின்று அந்த பொய்யை பிரச்சாரம் பண்ணிக்கிட்டே இருக்கான். தமிழ்நாட்டில் பிஜேபியை அடிக்கிறதையே தொழிலா வச்சிருக்கிற திமுகவும் திமுகவுடைய கூட்டாளிகளும் இன்னும் இப்போ காங்கிரஸுக்கு வேற உள்ள போய் ஒரு பதவி வந்துருமோ, அதிகாரம் வந்துருமோன்ற நப்பாசல இருந்தவங்களுக்கு இன்னைக்கு தாவேக்கா விஜய் வெயிட் பண்ண தயாரா இருக்காரு. ஆனா காங்கிரஸுக்கு அவசரம் தாங்க முடியல. நாளைக்கு ஆர்ப்பாட்டம் அறிவிச்சிருக்காங்க. எதுக்கு அவங்க இப்ப ஆர்ப்பாட்டம்? அவங்களுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? நேத்தானே இணைஞ்சாங்க. அதாவது விஜய் ஆர்ப்பாட்டம் பண்ணல, பக்கத்து இலைக்கு பாயசம் போடுன்னு காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணுது. நான் கேட்குறேன், நேற்று வரைக்கும் நீங்கள் திமுக கூட்டணியில் இருந்தீங்க, நீங்கள் வாங்கின ஓட்டெல்லாம் திமுகவுக்காக விழுந்த ஓட்டுக்கள். நீங்கள் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த பக்கம் வந்துட்டீங்க. உங்களுடைய அந்த 5 சீட்டில் நீங்கள் ஒரு பெரிய ஏதாவது ஒரு அதிகாரத்தை பிடிச்சிடலாம், அமைச்சர். ஆமாம், ஆட்சியில் பங்கு, அமைச்சர் பதவி எல்லாத்தையும் பிடிச்சிடலாம். நீங்கள் பகல் கனவு காண்டுட்டு இருக்கிறீங்க. ஒரு நியாயஸ்தம் மானஸ்தனாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்? நாங்கள் எந்த வித கண்டிஷனும் இல்லாமல் அவுட் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணியிருக்கணும். இதானே செஞ்சுருக்கணும் உங்களுக்கு. ஏன்னா நீங்கள் ஏன் அதை கூட நான் சொல்கிறேன்னா, நீங்கள் திமுகவோட உங்களுக்கு ஆவாது, ஏற்கனவே ரப்சரு, பல பேர் அதை சொன்னதுனால நான் சொல்கிறேன். உங்களுக்கு திமுகவை பிடிக்கலன்னு சொன்னால் அவங்க கொடுத்த ஓட்டை நீங்கள் ராஜினாமா இல்லை பண்ணணும். உங்களுக்கு திமுக கூட்டணியில் நீங்கள் ஜெயிச்சு வந்திருக்கீங்களா அந்த 5 சீட்டு, அந்த 5 சீட்டு எனக்கு வேணாம், நீங்கள் ராஜினாமா இல்லை பண்ணணும். எனக்கு பிடிக்கல திமுக அப்படின்னு கட்சி தாவலியில் பண்ணணும். ஆனால் கட்சி தாவலியில் இதுதான் கட்சியே. ஆமாம், நீங்கள் இந்த பக்கம் வரீங்க, அது தேர்தல் கூட்டணி அன்னியோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் முதுகுல குத்துறதுன்னு திமுக சொல்கிறாங்க. உடனே காங்கிரஸ் அதுக்கு அதெல்லாம் இல்லை, நாங்கள் நேர்மையாக நடக்கிறோன்னு சொல்ல முடியல.
நீங்க குத்தினது இல்லையா? அப்படிதான் கேட்குறாங்க. யாராவது ஒருத்தங்க வந்து நீங்க தவறு பண்றீங்கன்னு சொன்னா நீ மட்டும் யோக்கியமா அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஆமா, நான் யோக்கியம், நீ யோக்கியம், நான் அயோக்கியம், நீ அயோக்கியம் அப்படின்னு 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளம் காமிச்சிக்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நான் என்ன சொல்றேன் தெரியுமா? விஜய், தளபதி விஜய் அவர்கள் பண்ண முதல் தவறு, அவர் மட்டும் 107 எம்எல்ஏவோட ஆளுநரை போய் சந்திச்சிருக்கணும். முதல் தவறு அவர் பண்ணது. அவர் தானே காங்கிரஸ் நினைச்சதுனால பாஜக கோவப்பட்டுச்சு. அப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் இல்லைங்க. நீங்க பாருங்க, சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி நாங்க. எங்களுக்கு வந்து நாங்க எங்களுடைய ஆதரவை நாங்க ஃப்ளோர் டெஸ்ட்ல காமிச்சிக்கிறோம். இது ஒரு வகை. நீங்க நேரடியா தாவேக மன்னர் மட்டும் போய் சந்திச்சு ஆளுநருக்கு இதை கொடுத்துருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? காங்கிரஸ்லேருந்து ஒரு ஆதரவு லெட்டரையும் எடுத்துகிட்டு போய் எங்ககிட்ட ஏற்கனவே 112 எம்எல்ஏ இருக்காங்கன்னு சொல்கிறீங்க. அந்த 112 எம்எல்ஏ இருக்கீங்களா, அது வந்து ஆனால் கூட்டணி. ஆளுநர் கரெக்டாக தான் சொல்கிறாரு. சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டினா சொல்லுங்கள், ஓகே. இல்லை கூட்டணி ஆட்சின்னு நீங்கள் வந்தீங்கன்னா மெஜாரிட்டியோட வாங்க. மகாராஷ்டிரா அதுதான் பிரச்சனையே மேடம். இப்போ தனியா பேர் தான் இன்னைக்கு பதவி பிரகடனம் பண்ணி வச்சிருவாரு. எப்படி மேடம்? ஆமா, அதுல எப்படி அவர் மறுப்பு சொல்ல முடியும்? கூட்டணி கட்சினா நீங்க மெஜாரிட்டியோட தானே வரணும். கூட்டணி ஆட்சியா வரோம், அப்பவும் நாங்க வந்து மைனாரிட்டியா வரோம்னு சொன்னா யாரால அதை வந்து மாற்றும்? அது ஆனா நானுமே கூட ஏன் அதையும் தாண்டி அவருக்கு கொடுத்துருங்கன்னு சொல்றேன்னா, எனக்கு ஒரு பாஜக காரியா எனக்கு வலியுது. ஏன்னா பழி வந்து கட்சி மேல வருது. இது கட்சிக்கும் ஆளுநருக்கும் சம்மந்தம் இல்லை. ஆனா இதை யார் வந்து வெளியே சொல்றது? ஆளுநர் வந்து தன்னுடைய கரெக்டான ஒரு நிலைப்பாடு எடுக்கிறாருன்னு சொன்னா கூட இது வந்து ஒரு தர்ம சங்கடமா ஆகுது. அண்ட் அதை வந்து எல்லாரும் எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. பாஜக தான் பின்னணியில இருக்கு அப்படின்னு எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. பாஜக தான் பதவி பிரகடனம் பண்ணி வைக்க சொல்லி. ஏன் நான் இதை வந்து முளையிலேயே கிள்ளணும்னு நினைக்கிறேன்னா, இன்னைக்கு வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் நெக்ஸ்ட் வருது. சட்டமன்ற எலெக்ஷன்ல திமுகவை எதிர்த்து, திமுக தான் என் அரசியல் எதிரின்னு சொல்லி அதிமுக பேரை கூட சொல்லாம மற்றும் பலர்னு சொல்லி அவமானப்படுத்திய விஜய் நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷனுக்கு இன்னிலேருந்து ஆரம்பிப்பாருங்க. பாஜகவை பீட் அடிக்கணுங்கிற அந்த ஸ்கெட்சோட ஆரம்பிப்பாருங்க. அது தவறான அணுகுமுறை. ஆரம்பமே தப்புல ஆரம்பிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு இதனால ஆனா திமுக ஒரு தீய சக்தி அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்கள் நீ திமுக கூட்டணி கட்சி தானே எதிர்பார்க்கிறாரு. ரொம்ப தவறு. இதை என்னால வந்து நான் ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா நான் இல்லை, ஏன்னா நான் வந்து என் கட்சிக்கு விசுவாசி, பாஜகவுக்கு. பட் ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திமுகவை எதிர்ப்பேன். திமுகவின் அந்த லஞ்ச லாவண்யங்களை, பாதுகாப்பற்ற சூழ்நிலையை, மோசமான ஒரு தீய ஆட்சியை ஒழிப்பேன். அதுக்கு நான் தான் மாற்று சக்தின்னு நீங்க மக்கள் நம்பினதுனால தான் நீங்க உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. உங்களுக்கு போட்ட ஒவ்வொரு ஓட்டும் உங்களுக்கான ஓட்டு இல்லை. அதுல பல ஓட்டுகள் திமுகவுக்கு எதிர்ப்பான ஓட்டுகள். அதனாலதான் அதிமுகவுக்கும் உங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்துருக்காங்க அந்த ஓட்டை. திமுக வந்து இன்னைக்கு வந்து அதிமுக எங்களுக்கு 3ஆவதா வந்திருக்குன்னு சொல்லலாம். ஆனா உண்மை நிலவரம் என்னன்னா, அவங்களுக்கு 80 சீட்டு காலி. அவங்களுடைய ஓட்டு சதவிகிதத்துல ஏறக்குறைய 12-13% காலி. அவங்கள திமுகவை ஒழிக்கிறதுக்கு தான் இந்த தேர்தல் பயன்பட்டிருக்கு. அதிமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்ததுனால அவங்களுடைய சீட்டு சதவிகிதம் கம்மியாயிருக்கு. பட் நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா இங்க 47 சீட்டு அதிமுக மட்டுமே வாங்கியிருக்குங்க. ஆமா, கூட்டணி கட்சிகள்ல பாமக 204 வாங்கியிருக்கு. நல்லா இது பாஜக 1. அது விஜய்க்கு போடுற ஓட்டுகள் பாஜகவுக்கு வராது. பாஜகவுக்கு விழுகிற ஓட்டுகள் கண்டிப்பா விஜய்க்கு போகாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் நம்ம இருக்கோம். பட் பாஜகவுக்கான ஓட்டுகள் குறைந்ததுக்கான, சீட்டுகள் குறைந்ததுக்கான காரணமும் தொகுதி பங்கீடுல ஜெயிக்கிற சீட்டை கொடுக்கலங்க. அதிமுக ரொம்ப டிஃபிகல்ட்டான சவாலான தொகுதிகளை தான் கொடுத்தாங்க. அதுல வந்து ஒரு ஃபைட் பண்ணி பாஜக வந்து போராடி தான் அவங்க வந்து தோத்துருக்குறாங்க. அதான் உண்மை. பாஜகவுக்கு வந்து இங்க நல்ல பேர் இல்லை அப்படின்னு உடனடியா திமுக அதுல களத்துல இறங்கி காங்கிரஸ் லட்டு தின்ன மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க 4% வாங்கியிருக்காங்க, பாஜக 3% வாங்கியிருக்காங்க. 1/2% வித்தியாசத்தை திமுக தயவுல வாங்கிட்டு இவங்க குதிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா 4 சீட் ஆகி போச்சு.
4 சீட் ஆனதுல வந்து இவங்க ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. காங்கிரஸ் குச்சிக்கிட்டு இருக்கு. அவங்களும் அதே ஓட்டு தான் வாங்கியிருக்காங்க சதவீத அடிப்படையில். ஆனால் அவங்களுக்கு 4 சீட் ஆகி போச்சு. உடனே அவங்க அமைச்சராக போறாங்க. அவங்க பயங்கர ஃபஸ்ட்டு யாருமே கேட்காத போது அவங்க வந்து ஓடி போய் தன்னுடைய சப்போர்ட்டையும் கொடுத்து எல்லாம் பண்ணி அந்த இடத்துல எடப்பாடியார் மறுபடியும் வந்து ஒரு தவறான ஒரு ஜட்ஜ்மெண்ட் பண்ணிட்டாருன்னு நான் நினைப்பேன். எடப்பாடி அவர்களே சீண்டவே இல்லையே மேடம். விஜய் அவர்கள் இன்னைக்கு வந்து திமுக கூட்டணி கட்சியில தான் இன்னைக்கு கூப்பிட்டு அழைப்பு கொடுத்திருக்காரு. அப்படிலாம் கிடையாதுங்க. எடப்பாடி அவர்களையும் கேட்டிருக்காரு. அப்படிலாம் கிடையாது. எல்லா கட்சிகளையும் கேட்பது என்பது ஒரு அரசியல் மாண்பு. அந்த மாண்பை விஜய் செய்திருப்பார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இல்ல கேட்கணும் சொல்றாங்க மேடம். அதிமுக தரப்பே சொல்றாங்க லெட்டர் அதிகாரப்பூர்வமான கடிதம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபீலர்ஸ்லாம் அனுப்புவாங்க. அந்த ஃபீலர்ஸ்ல உங்களுக்கு நெகட்டிவான ஒரு ரிசல்ட் வரும்பொழுது அதுக்கப்புறம் அவங்க அந்த வாய்ப்பை பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னா நான் உண்மையாக சொல்கிறேன், உங்களுக்கு 12 சீட்டு வேணும். இன்னைக்கு ஃப்ளோர் டெஸ்ட் மட்டும் கிடையாது, நாளைக்கு எந்த ஒரு பில் பாஸ் பண்ணணும்னாலும் உங்களுக்கு வந்து மெஜாரிட்டி வேணும், அறுதி பெரும்பான்மை வேணும். ஆமா, ஒவ்வொரு தரமும் ஒரு ஓட்டுல நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. கண்டிப்பா அறுதி பெரும்பான்மை வேணும். 120 வேணும். 120 125 இருந்தாதான். ஏன்னா ஒரு 4 பேர் அன்னைக்கு வரமாட்டாங்க, இப்படிலாம் இருக்கும். ஸோ ஒரு 125 எம்எல்ஏ அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஒரு 20 எம்எல்ஏ வேணும். அது யார்கிட்ட இருக்கு? திமுக கிட்ட நீங்க வாங்க முடியாது. அப்போ அதிமுக கிட்ட நீங்க வாங்க கண்டிப்பா முயற்சி பண்ணியிருக்கணும். பண்ணியிருப்பாருன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அந்த இடத்துல பண்ணியிருந்தா வெளியில வந்திருக்குமே மேடம். இப்போ நாங்கள் அதிமுக கேட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பார்ல. இல்லைங்க, நமக்கு இன்னைக்கு தேதி தானே எங்க தெரியுது. நான் அதிமுக கட்சிக்காரி கிடையாது, எனக்கு தெரியல. ஒருவேளை அதிமுக பாஜக உள்ள வந்துடும் அப்படின்னு நீங்க இவ்வளவு பேசுறீங்களே. நேத்து ஆஹா எனக்கு வந்து லெட்டர் கொடுத்துட்டாரு அப்படின்னு பாராட்டியும் நன்றியையும் தெரிவிச்சாரு திருமாவளவன். ஆமா, இன்னைக்கு எங்க உட்காந்துருக்காரு? ஹவுஸ் அரெஸ்ட்ல உட்காந்துருக்காரு. ஆள் இருக்கிற இடமே தெரியல, அங்க உட்காந்துருக்கு. என்ன அவசரம் சொல்றீங்க? இன்னைக்கு திமுக தலைவரை போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அங்கதாங்க இருக்காரு. அவர் யாரை பார்க்கணும்? நேத்து லெட்டர் வந்திருக்கு, நேத்து அதுக்கு மகிழ்ந்து ரொம்ப நன்றின்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து திமுக தலைவரை பார்த்துட்டு அங்கே வந்து செட்டில் ஆயிருக்காருன்னா என்ன அர்த்தம்? இல்ல நாங்க ஒரு முடிவு எடுக்கணும், நான் கூட்டணி கட்சியில இருக்கோம். என்ன முடிவு எடுக்கணும்? அதுதான் கம்யூனிஸ்ட் சொல்றாங்க மேடம். கம்யூனிஸ்டும் நாங்க கூட்டணிக்கு எதிராக எதுவும் பண்ண மாட்டோம், கூட்டணி தர்மம் இருக்கான். குறிப்பா சொல்ல போனா காங்கிரஸ் மாதிரி நாங்க ஏமாத்திட்டு போக மாட்டோம், முதுகுல குத்திட்டு போக மாட்டோம். இதை நான் 2 விதமா பாக்குறேன். இந்த முதுகுல குத்துறதுங்கிறத நம்ம ஆமா காங்கிரஸ் பண்ணது ஒரு சந்தர்ப்பவாதம் தான். ஆனா நான் கேட்கிறேன், நீங்க என்ன முடிவு எடுக்கணும்? திரும்பவும் கம்யூனிஸ்ட் அவங்களையும் நான் கேட்குறேன், அவங்களுக்கு திமுக தேவை. திமுக வந்து இன்னைக்கு அப்படிங்கிறத விட அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா பேரத்தை முடுக்கி விட்டுருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். பேரம் பண்ணிக்கிட்டு காலம் தள்ளி போடுறது காரணம் அதானா? பேரம் தான். நெக்கில வச்சு ஒருத்தங்க வாழ்வா சாவான்னு இருக்கும்போது அவங்களை என்ன வேணா கேட்டு நம்ம ரத்தத்தை உறிஞ்சலாம் அப்படின்னு அவங்க இருக்கிறாங்க. நான் விஜய் அவர்களுக்கு நேரடியாக இதை நான் கேள்வியா வைக்கிறேன். இந்த மாதிரி ஒட்டுண்ணிகளையும் அட்டைகளையும் வச்சு நீங்க எப்படிங்க நல்லாட்சி பண்ணுவீங்க? திமுகல நேத்து வரைக்கும் தீய சக்தியா இருந்தவர்களை, நீங்க சொன்ன வார்த்தைகளை சொல்றேன், திருட்டு கும்பலா இருந்தவங்களை, தீய சக்தியா இருந்தவங்களை, டீலிங் பண்ணவங்களை, இப்படியெல்லாம் நீங்க சொன்னவங்க இன்னைக்கு அப்படியே, அதாவது திமுக கூட்டணியில இருக்கிற மற்ற கட்சியெல்லாம் எடுத்து உங்களோட நீங்க சேர்த்துக்கிட்டீங்கன்னா அப்ப திமுகவுக்கு பதிலா நீங்களா? திமுகவுக்கு பதில் திமுகவுக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? திமுகவுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? இந்த குரூப்பை சேர்த்துக்கிட்டீங்கன்னா இப்பவே இப்படி வந்து அவங்க வந்து ஆட்டம் காட்டுறாங்க. இங்க பாருங்க, இல்ல ஒருவேளை அதிமுக கூட்டணி கட்சியில இருக்க அமமுக இல்ல பாமக இணைச்சா இது வந்து பாருங்க பிஜேபி உடையில இப்ப விஜய் இருக்காரு அப்படின்னு வெளியில தெரிஞ்சு என்ன தவறு? இல்ல பிஜேபினா என்ன பிரச்சனையா? என்ன தவறு? உங்களுக்கு பிஜேபி பிடிக்கலங்கிறதுக்காக பிஜேபி எதிர்த்தானே வர்றாரு இவரு. இல்லைங்க, இவரு பிஜேபி எதிர்த்து தானே வந்தாரு. ஆமா, திமுக எதிர்த்து தானே வந்தாரு. திரும்ப எங்க இருக்காரு? திமுக கூட்டணியில. கம்யூனிஸ்ட் எங்க இருக்காங்க? திமுக கூட்டணியில. காங்கிரஸ் எங்க இருந்து வந்துச்சு? திமுக கூட்டணியில. அப்ப என்ன எதிர்ப்பது? திமுக தான் வரல, இவங்க எல்லாரும் வந்தாலும் பத்தாது. இல்ல ஒருவேளை இதெல்லாம் மதச்சார்பற்ற கூட்டணி, அதனால இதை கூட்டணி இழுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா? எப்படி? எங்க இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக் எந்த கூட்டணியில இருக்கு? திமுக கூட்டணியில. இந்த மாதிரி மதத்தை பேரில் வைத்த ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? என்டிஏல எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்துல ஒரு கட்சி இருக்கா? இந்தியாவிலேயே கேட்குறேன்.
இந்து மோர்ச்சா அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் இயக்கங்கள். ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? ஆனா பாஜக மேல இந்து எது விரோதம் ஆனா இருக்குல்ல? அவங்களதான் நீங்க மத சார்பற்று, மத சார்பு, மதவாதம் அப்படின்லாம் சொல்றீங்க. கிறிஸ்துவ நல்லெண்ண இயக்கம் அப்படி எந்த கூட்டணியில இருக்கு? திமுக கூட்டணி இல்ல. அப்புறம் எப்படி நீங்க யாரு மதவாத இயக்கம்? இங்க யாரு மதவாத கூட்டணி? கிறிஸ்துவம் பேர்ல ஒரு கட்சி இருக்குது, முஸ்லிம் பேர்ல 3 கட்சி, முஸ்லிம் கட்சி, அதுல பேர்லயே முஸ்லிம் கட்சி, எல்லாமே இங்க மூணு கட்சி. அங்க ஜவாஹர்லா ஒரு இல்ல, அது வந்து மதசாயத்தை பூசலையே மேடம். அது அவங்களுக்கான ஒரு கட்சியா தான் வச்சிருக்காங்க, ஒரு அமைப்பா தான் வச்சிருக்காங்க. இந்தியன் யூனியன் முஸ்லிம் லீக், இதுல மதசாயமே இல்லையா? அதுதான் மேடம், அது அவங்களுக்கான கட்சி, எங்களுக்கு ஒரு அங்கீகாரம் வேணும் அப்படின்னு தான் வச்சிருக்காங்க. அதை வச்சு எந்த நாட்டுல எதுவும் பிரச்சனை இல்லையே. எனக்கு புரியல. அவங்களுக்கான கட்சி யாருக்கான கட்சி? அவங்க ஒரு சமுதாய மக்களுக்காக. எந்த சமுதாயம் சொல்லுங்க, சொல்லுங்க. முஸ்லிம் மக்களுக்கான, இஸ்லாமிய மக்களுக்காக. முஸ்லிம்ங்கிறது ஜாதியா இல்ல ஒரு பொருளாதார வர்க்கமா? என்னது? இல்ல, அவங்களுக்கான பிஜேபி வந்து ஏகப்பட்ட எதிர்ப்புகளை தெரிவிக்குது, அப்படிதான் தெரிவிக்குது. கலாம் என்றால் கலகம்னு சொன்னது கலைஞரா வேற யாராச்சுமா? யாரு முஸ்லிம்க்கு எதிர்ப்பு தெரிவிச்சாங்க? பாஜகவை பற்றி இப்படியே சொல்லி 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 பொய்களை அடிக்கிட்டே இருக்கிறதுனால வர பிரச்சனை இது. இல்ல, அமித்ஷாவே பேசியிருக்காரு மேடம். அண்டை மாநில தேர்தல் பிரச்சாரத்தில் அமித்ஷாவே பேசியிருக்காரு மேடம். இஸ்லாமிற்கு எதிராக பல விஷயங்களை பேசியிருக்காரு. எங்க பேசியிருக்காரு? பொய் சொல்லாதீங்க. இல்ல, பேசியிருக்காரு மேடம். பொய் சொல்லாதீங்க. பேசியிருக்காரு. பொய் இஸ்லாமிற்கு எதிராக பேசியிருக்காரு. நீங்க பொய் சொல்றாங்க சார். நீங்க வந்து பாதி உண்மை சொல்றீங்க. அவர் பேசியது பங்களாதேஷில இருந்தும் பாகிஸ்தானால இருந்தும் ஊடுருவி வந்தவர்களை, அவங்க எல்லாரும் இஸ்லாமியர்கள்ங்கிறதுக்காக நீங்க அமித்ஷா இஸ்லாமியருக்கு எதிரானவர். நோ, அமித்ஷா இஸ்லாமிய பத்தி பேசலையா? இல்லங்க சார். அமித்ஷா நம்ம நாட்டுக்குள்ள ஊடுருவி வந்த தீவிரவாத கும்பலையும் ஃபேக் ஐடி குரூப்பையும் பேசியிருக்கிறாரு. இல்ல, யாரு ஊடுருவ விட்டது? யார் ஊடுருவ விட்டதுன்னா வெஸ்ட் பெங்கால்ல யார் இருந்தாங்க? இல்ல மேடம், ஆட்சி பாஜக இருக்கு. அல்ல, ஆட்சி இன்னைக்கு பாஜக பார்டர்ல இங்க பாருங்க, பார்டர்ல என்ன மேடம் பண்ணுதுங்க. அதனாலதாங்க எஸ்ஐஆர் மிஸ்டேக் தானே, அதை எடுத்துட்டு போயிடலாமே. அதனாலதான் சிஐஏ பண்ணிருக்கோம், அதனாலதான் எஸ்ஐஆர் பண்ணிருக்கோம். பாதி பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்து ரேஷன் கார்டு ஓட்டர் ஐடியோட உட்கார்ந்துருக்கான் வெஸ்ட் பெங்கால்ல. கண்டுபிடிக்க தான் பிடிக்கிறோம். 10 வருஷமா அதையும் வேடிக்கை பார்த்துட்டு இருந்திருக்கீங்க. வேடிக்கை எல்லாம் இல்ல, 10 வருஷமா கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒவ்வொரு சிஐஏ ஒன்னும் இன்னைக்கு வரல. சிஐஏ வரும்போது தடுத்துருக்கலாம் மேடம். 10 வருஷம் உங்களுடைய ஆட்சி தான் இருக்கு. வரும்போது உள்ள விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்றான் பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றது உங்களுக்கு நீங்க ஒரு நம்முடைய நாட்டின் அரசியல் அமைப்பு தெரியாம நீங்க கேள்வி கேட்கறீங்க. சும்மா பாஜக எதிர்ப்புக்காக அப்படி இல்ல மேடம், நீங்க சொல்றத நான் கேக்குறேன். அதாவதுங்க, தமிழ்நாடுன்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சுயாட்சி இருக்கு. மேற்கு வங்கம்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துக்குன்னு ஒரு சுயாட்சி இருக்கு. இப்ப மத்திய அரசு இங்க வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் நடத்தணும்னா கூட தமிழக போலீஸை நாடும். தமிழகத்தின் இயந்திரங்களை, அரசியல் இயந்திரங்களை நாடும். தமிழக முதலமைச்சரும் தமிழக காவல்துறையும் தமிழகத்தின் உளவுத்துறையும் எல்லா இடத்துலையும் வந்து பயன்படுத்துவாங்க. தமிழ்நாட்டில் அப்படியே பேராசூட்லேருந்து டெல்லியிலேருந்து வந்து யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. நீங்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. வெஸ்ட் பெங்கால்லையும் அப்படிதான். ஒரு மாநிலத்துடைய முதல்வர் முடிவு கட்டி தாண்டி நிறைய நடக்குது. ஒரு மாநிலத்துடைய முதல்வர் ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றம் நடக்குது. ஒரு பெண் கதற அங்க வந்து பலவந்தப்படுத்தப்பட்டு சீரழிக்கப்பட்டு கொலை செய்யப்படுகிறாள். அந்த பெண்ணுக்கு அந்த அம்மா பேசாம ஆதாரத்தை அழிக்கிறாங்க அரசு இயந்திரத்தை பயன்படுத்தி. இப்படிப்பட்டவங்க பங்களாதேஷ்ல இருந்து வந்தவங்கள அரவணைச்சு கூட சேர்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்கன்ற இதை எப்படி நீங்க வந்து தடுக்கலாங்க? எப்படி? அப்ப அதாவது மேடம், மற்ற விஷயம் இப்ப இடி ரேட் எல்லாம் பாத்தீங்கன்னா டைரக்டா வந்து மாநில அரசோட யாரும் கேட்கறது இல்ல. டைரக்டா இடி ரேட் போகுது, எல்லாம் போகுது. இல்லாம பேசுறீங்க நீங்க. வந்து அமித்ஷா இடி கிடையாது, அமித்ஷா ஐபி கிடையாது, அமித்ஷா வந்து அரசு இயந்திரம் கிடையாது. அவர் அமைச்சர். அவருக்கு அடியில் இயங்கும் இயந்திரங்கள் ஒவ்வொன்றும் அவங்களுக்கும் ஒரு ஆட்டோனமி இருக்கு. இல்ல மேடம், அவர் தானே பொறுப்பு. அவருக்கு கீழ தானே இதெல்லாம் நடக்குது. அதனால தானே ஒரு டிபார்ட்மென்ட் இருக்கு. அவர் பொறுப்புங்கிறதுனால தான் இன்னைக்கு நல்லபடியா நாடு நடந்துகிட்டு இருக்கு. அவர் தெரிஞ்சதுனால தான் பேசுறாரு. நீங்க தான் பொறுப்பு இல்லாம அவர் முஸ்லிம்க்கு எதிராக பேசினார். அவர் முஸ்லிம்க்கு எதிராக பேசல, பங்களாதேஷிக்கு எதிராக பேசி இருக்கிறாரு.
பங்களாதேஷிக்கு அவன் பங்களாதேஷிலே பேசுறான். ஐயையோ அங்க இருக்கிற நம்ம ஆட்கள்லாம் திரும்பி வந்துருவாங்கன்னு பேசியிருக்கான். பங்களாதேஷ் எம்எல்ஏ பேசியிருக்கான். அவன் நாட்டுக்காரனுக்கு எதிராக பேசுறான். நம்ம ஏங்க நான் எதுக்கு பங்களாதேஷ்காரனுக்கு ஆதரவா பேசணும்? அமித்ஷா அவர்கள் பேச வேண்டாம் மேடம். வரதுக்கு முன்னாடி ஒன்று தடுத்துருக்கணும், இல்லைன்னா வந்தவங்களுடைய குடியுரிமை கொடுத்துருக்கணும். இப்போ ஏற்பட்ட கேள்வி இருக்குல்ல மேடம், எது வந்தவனுக்கு குடியுரிமை கொடுக்கணுமா? எதுக்கு? இல்ல குடியுரிமை கொடுத்தது யாரு? எதுக்கு கொடுக்கணும்? குடியுரிமை கொடுத்தது மம்தா பானர்ஜி. ரேஷன் கார்டு கொடுத்தது என்ன அமித்ஷாவா கொடுத்தாரு? அப்படி இல்ல மேடம். இப்ப மொத்தமா இப்ப இதே மேற்கொண்டு ஒரு சம்பவம், ஒரு கலவரம் நடந்தாலும் அது வந்து மத்திய அரசு பொறுப்பேற்குன்னு வேண்டாமா மேடம்? அப்ப மேற்கு வங்கத்துல வளர்ச்சி நடந்தா அதுக்கும் நீங்க மத்திய அரசுக்கு கொடுப்பீங்களா? கொடுத்தா ஆகணும். கிரெடிட் கொடுத்துருவீங்களா? ஆமா கொடுத்தா ஆகணும். எங்க அப்ப தமிழ்நாட்டுல டபுள் டிஜிட் வளர்ச்சின்னு திமுக பறைசாற்றி கொண்டிருந்தார்களே, அந்த டபுள் டிஜிட் வளர்ச்சி மோடி அவர்களாலையும் அமித்ஷா அவர்களாலையும் தான் நடந்துச்சு, நிர்மலா சீதாராமன் அவர்களால தான் நடந்துச்சு நீங்க சொல்றீங்களா? ஒத்துக்குவீங்களா? பாதி ஃபண்ட் வரலையே மேடம். வந்தா சொல்லலாம் மேடம். பாத்தியா, நெட்வொர்க் ஃபண்ட் வரல, ஏற்பட்டது ஃபண்ட் வரல, வளர்ச்சி வந்துச்சு. அந்த வளர்ச்சிக்கு யார் பொறுப்பு? கொடுத்து உதவி இருந்தா அது பொறுப்பு ஏத்துக்கலாம் மேடம். அப்போ பிஜேபி பொறுப்புங்க, டபுள் டிஜிட்ல வந்ததுல அப்படின்னு ஏத்துக்கலாம். இல்ல நான் கேக்குறேன், தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு இல்ல, சீரழிஞ்சு போச்சு, கஞ்சா தெருக்கு தெருக்கு அடிக்குது, யார் பொறுப்பு? தமிழ்நாடு அரசு தான் பொறுப்பு. அதுக்கு மாற்றாதான் இன்னைக்கு வந்து புதிய அரசு கொண்டு வந்திருக்காங்க தமிழக மக்கள். மேற்கு வங்கத்துல இல்லீகல் இமிகிரண்ட் யார் பொறுப்பு? அதான் மேடம், அங்கேயும் மாற்றம் வந்துருச்சு. மக்கள் வேற பிஜேபி கொண்டு வந்துட்டாங்களே. ஆமா சார், உங்களோட குறிக்கோள் என்ன எனக்கு தெரியல. இல்ல டாபிக்கே மாறி போகுது மேடம். இன்னைக்கு வந்து ஆளுநர்னாலதான் இன்னைக்கு இந்த பாஜக மேல கெட்ட பேர் ஏற்படுது. நீங்களே ஒரு பதிவு போட்டிருந்தீங்க. ஆமா, இதற்கு வந்து இப்ப ஆளுநர் என்ன காரணம்? ஆளுநர்னாலன்னு சொல்லி என்ன மாட்டி விடாதீங்க ப்ளீஸ். இல்ல நீங்க உங்களுடைய பதிவு அதான் இருக்கு. இந்த இல்லங்க, ஆளுநரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சட்டத்துக்கு புறம்பா அவர் நடக்கல. நான் வந்து அப்படி ஒரு தொனி என்னுடைய ட்வீட்ல இருந்தா நான் அதை தெளிவுபடுத்திக்கிறேன். ஆளுநர் ஒன்னும் சட்டத்தை அவர் ஏங்க எனக்கு வந்து தெரியாதுங்க, அவருக்கு தெரியாது. இருந்த கதையா இப்ப வெளியில வந்துருச்சு மேடம். ஓ இப்ப மக்கள் நினைக்கிறத கஸ்தூரி மேம் அழகா ட்வீட் போட்டாங்க. இல்லங்க, அததான் நான் சொல்றேன். மக்கள் கிட்ட வந்து ஒரு பொய் பிரச்சாரம். இப்ப நாளைக்கு காங்கிரஸ் வந்து ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. யார் அவங்க ஆர்ப்பாட்டம் பண்றதுக்கு? இந்த பிரச்சனை அவங்க யாரு? அவங்களுக்கும் அரசு அமைக்கிறதுக்கும் சம்மந்தமே கிடையாது. அவங்க வந்து ஆதரவை விஜய் கிட்ட வேணா கொடுக்கலாம், ஆளுநர் கிட்ட எல்லாம் போகிறதுக்கு பக்கத்துல போறதுக்கு கூட அவங்களுக்கு உரிமை கிடையாது. ஆனா இன்னைக்கு அவங்க வந்து ஆர்ப்பாட்டம் பண்ணுவேன்னு சொல்றது வந்து ஒரு கேவலமான அல்ப அரசியல். ஏன்னா அவங்க வந்து அமைதியா இருக்கு. ஆமா, ஏன்னா தாவேகா சட்டத்துக்கு உட்பட்டு அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு என்ன பண்ணணுமோ அதை அவங்க இல்லங்க, அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்க கூட்டணி கட்சியோட ஏங்க சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா விஜய் மட்டும் உள்ள போயிருந்தாருன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. இன்னொருத்தங்களை வந்து வெளியே நிக்க வச்சுட்டு இவர் உள்ள போனதுல வெளியே எத்தனை பேர் நிக்கிறாங்கப்பான்னு கேட்டுட்டாரு. இதை வந்து we can't blame. நான் கூட அதை சரின்னு தான் நினைக்கிறேன். அப்படிதானே கேட்பீங்க? ஒண்ணு நீ தனியாவா, இல்லைன்னா மொத்தமாவா, செல்வா கூடவா, நடுவுல இப்படி பண்ணிருக்கீங்க. எனக்கெல்லாம் பதறுது. நான் என்ன கேட்கிறேன், நீங்க தனியா கூட நில்லுங்க விஜய். உங்களுக்கு அதிமுக வேணாவா? சரி வேணாம். திமுக வேணவே வேணாம். திமுக கூட இருந்த திருட்டு கும்பலை நீங்க சேர்த்துக்காதீங்க, வேணாம். நாளைக்கு நீங்க எப்படி நல்லாட்சி கொடுப்பீங்க? இவங்க அந்த போன ஆட்சியில அந்த 5 வருஷம் நடந்த ஊழல்லையும் அத்தனை குற்றங்கள்லையும் இவங்களுக்கு பங்கு இருக்கு. அந்த கரைப்படிந்த கையோட தான் அவங்க வர்றாங்க. நீங்க எப்படி அவங்களை கரைப்படிந்த கரங்களை தான் விஜய் எதிர்பார்க்கிறாரு? அப்படி எனக்கு தெரியலங்க. நீங்க புது கதை சொல்றீங்க. அவர் வந்து மக்கள் நம்பிக்கையை காப்பாற்றணும்னா இந்த கும்பலோடு சேர்ந்தா எப்படி அவரால் செயல்பட முடியும்? நான் என்ன சொல்றேன், நீங்க தனியா கூட செயல்படுங்க. ஏன்னா இன்னைக்கு மக்கள் இன்னொரு தேர்தலை விரும்ப மாட்டாங்க. திமுகவும் அதிமுகவுமே இன்னொரு தேர்தலை விரும்ப மாட்டாங்க. கண்டிப்பா கோடி கோடியா ஓட்டியிருக்காங்க. ஏன் இல்லைங்க, அதை விடுங்க. இன்னைக்கு திமுகவோ அதிமுகவோ இன்னொரு தேர்தல் 6 மாசத்துக்குள்ள வந்துச்சுன்னா தோத்து போயிடுவாங்க. கண்டிப்பா விஜயோட அலின்னா ஓயிலையே அந்த 10 சீட்டு டிஃபரன்ஸ்ல இவர் தோத்துட்டாருன்னு சொல்லி அனுதாப அலை வந்து அவருக்கு வந்து இன்னும் அதிகம். ஏன்னா ஏன் இதுனா வரல, அதனாலதான் ஒருவேளை 6 மாசம் நாங்க தொந்தரவு பண்ண மாட்டோம் அப்படின்னு இருக்காரா திரு ஸ்டாலின் அவர்கள்? ஆமா, இல்ல எனக்கு ஸ்டாலின் அவர்கள் பத்தி தெரியல. வரலாற்று பூர்வமா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இது நடந்துச்சு, என்டிஆர் அவர்களுக்கு நடந்துச்சு. அதனால அதை செய்ய மாட்டாங்க. இங்க ஃப்ளோர் டெஸ்ட் ஜெயிச்சிருவாரு விஜய். அவர் தனியா நின்றா ஜெயிப்பாரு. அவர் ஏன் தனியா நிக்க பயப்படணும்?
அதான் மேடம் நானும் கேட்குறேன், ஏன் தனியா நிக்க பயப்படும்? அவர் தனியா தான் நிக்கணும். மக்களோட கை கோர்த்து அவர் தனியா நிக்கட்டும். இந்த ஆனா தனியா இருந்தா அதுல மெஜாரிட்டி இல்லையா மேடம்? வேணாம். ஆ. எதுக்கு இல்ல மெஜாரிட்டி? நீடிக்க முடியாதுல்ல அது ஆட்சி. ஏன் 118 மெஜாரிட்டி வேணும். ஆ. அதெல்லாம் வரும். அதெல்லாம் வரும். யார் வரும்? அதிமுக வருமா எப்படி? ஐயா, இப்ப யார் இங்க தேர்தலை சந்திக்க தயாரா இருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு யாரும் கிடையாது. யாரும் கிடையாது. எல்லாரும் போடுவாங்க, வேற வழி கிடையாது. ம். இது சிம்பிளான அப்ப விஷயம். திமுக ஆதரவு தெரிவிக்கும் சொல்ல வரீங்களா அப்படி? அவங்க கண்டிப்பா இதை எதிர்த்து ஓட்டு போட முடியாது. ஏன்னா அப்படி ஓட்டு போட்டாங்கன்னா திருப்பி தேர்தல் வரும். திருப்பி தேர்தல் வந்தா திமுக தோப்பாங்க, ரொம்ப மோசமா தோப்பாங்க. இப்பவாவது 4 பேர் அது ஜெயிச்சிருமோன்ற பயத்துல ஒரு பழக்கத்துல போட்டிருக்காங்க, ரொம்ப மோசமா தோப்பாங்க. கண்டிப்பா மேடம். அதனால கண்டிப்பா திமுக அவுட் சைட்ல இருந்து இதுக்கு ஆதரவு தான் கொடுத்தாகணும். அதிமுகவை பொறுத்த வரைக்கும் இல்ல அததான் நான் கேட்கலாம் நினைச்சேன். கொஞ்சம் அதிமுக இப்ப சீன்ல இல்லையே மேடம், எதுக்கு இப்ப 30 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு ஆக்சுவலி விஜய் யாரையாவது கேட்கணும்னு நினைச்சிருந்தா ஏடிஎம்கேவை தான் கேட்டிருக்கணும் ஆக்சுவலி. ஏன்னு பார்த்தா திமுகவுக்கு எதிரான ஓட்டை 2 பேரும் பிரிச்சிருக்கீங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து மக்கள் சேவை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி தான் அவர் பண்ணியிருக்கணும். அதுதான் எல்லா விதத்திலையும் லாஜிக்கு. ஆனால் அவருக்கு சில தவறான வழிகாட்டுதல் இருக்குது. அதில் அவர் தவறு மேலே தவறு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இதை விட்டுட்டு இப்போ கூட காலம் இருக்குது, அவர் தனியாக நின்றாருன்னா எல்லாருக்கும் நல்லது, தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ஆனா சம்மந்தம் இல்லாம அதிமுக இன்னைக்கு பிளவுபட்டு இருக்கு. சிவி சண்முகம் ஒரு பக்கம் 30 எம்எல்ஏக்களை கொண்டு இன்னைக்கு கூவாத்தூர் ரிசார்ட் மாதிரி இங்க ஒரு பாண்டிச்சேரி பக்கத்து ரிசார்ட்ல அடைச்சு வச்சுட்டு இன்னைக்கு அது டீல் போயிட்டு இருக்கு. எதுக்காண்டி மேடம் இந்த டீல்? இல்லைங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில எந்த எம்எல்ஏவுமே சேஃப் கிடையாது. சரியா? எப்படி வேணாலும் பர்ச்சேஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறீங்களா? அப்படி இல்லை, எல்லா இடத்துலையுமே எந்த எம்எல்ஏக்கும் குழப்பங்கள் வரக்கூடாது. அது நான் திமுகவில் 10 பேர் இப்போ அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அரெஸ்ட்னா இதுவாக சொல்கிறேன், டீல் பேசிட்டு இருக்காங்களா இப்படி சொல்கிறேன். திமுகவில் இன்னைக்கு அவங்க தரப்பு கூட்டணி பார்ட்னர்ஸை அவங்க பிடிச்சி வச்சிருக்காங்க. அதிமுகவுடைய எம்எல்ஏஸுக்கு எந்த குழப்பமும் வராமல் பாதுகாக்க வேண்டியது அதிமுகவுடைய கடமை, வேற வழி கிடையாது. நம்பிக்கை போயிடுச்சா மேடம் திரு எடப்பாடி மேல? யாரு? சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி போன்றவர்களுக்கு அப்படி நம்பிக்கை போயிடுச்சா? அவங்கள கேளுங்க, நீங்க அவங்கள கேளுங்க. நான் அவங்க கூட்டணி கட்சிக்காரி, என்ன கேக்குறீங்க? இல்ல கூட்டணியில இருந்து உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டேன். எனக்கு தெரியாது. நீங்க பாண்டிச்சேரியில போய் கேளுங்க. திரு எடப்பாடி அவர்கள் இன்னைக்கு தான் பாண்டிச்சேரி கிளம்பி போறாராப்பா, அவசரப்பட்டு போயிடாதீங்க நான் வரேன்னு சொல்லி இன்னைக்கு போயிட்டு இருக்காரா? மீண்டும் கூவாத்தூர் காட்சி நடக்க வாய்ப்பு இருக்கா? என்ன பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் நின்று அதிமுக கிட்ட இருந்து அவுட் சைட் சப்போர்ட் வாங்கி, சந்திரபாபு நாயுடு அவர்கள் அவுட் சைட் சப்போர்ட் பண்ணி ஒரு இது பண்ணார் இல்லையா, அந்த மாதிரி நீங்க ஒரு கெத்து, அதுவே பெட்டர்னு நான் நினைக்கிறேன். யூ டூ தட். ஏன்னா திருப்பி போய் மக்களை ஏமாற்றக்கூடாது. அதுதாங்க ஒண்ணுங்க. இன்னைக்கு விஜய் மேல இருக்கிற நம்பிக்கை அவங்க திமுக பக்கம் சாஞ்சாங்கன்னா போயிடும். அங்க இருந்த கும்பல் ஃபுல்லா இதை பாருங்க, அவர் இவர் வேறு இவர் வேறுன்னு ஒரு மச்சத்தை ஓட்டிக்கிட்டு வந்த மாதிரி மறு வச்சுட்டு இந்த கூட்டணி பாருங்க, தேசிய முற்போக்கு கூட்டணி, இண்டி அலையன்ஸ். ஆனா இதுல திமுகக்கு பதிலா இவருக்கு பதில் இவர் அப்படின்னு விஜய் உட்கார்ந்த மாதிரி சுத்தி அந்த கூட்டத்தையே நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அது சரியா வராது. இப்ப கடைசியா என்ன மேடம் நடக்கும்? இப்ப விஜய் என்ன பண்ண போறாரு? ஒண்ணு வழக்கு போட போறாரா? இன்னைக்கு சட்ட ஆலோசகர்லாம் நீ சந்திச்சு மீட் பண்ணிருக்காரு. இல்ல அவர் ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் விரும்புகிறேன், அவர் ஆட்சி அமைக்கணும்னு நான் விரும்புகிறேன். நான் தனிப்பட்ட முறையில் நான் அவருக்கான இதுன்னு இல்லை. மக்களுடைய மேண்டேட், பீப்புள்ஸ் மேண்டேட், மக்கள் தீர்ப்பை அவர் மதிக்க வேண்டும். மக்கள் தீர்ப்பு விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. அந்த மக்கள் தீர்ப்பை எல்லாருமே மதிக்கணும். என்ன கேட்டால் இதில் அரசியல் சட்டத்தில் இடம் இருந்தால் அவருக்கு தனிப்பட்ட சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியாக நீங்கள் வாங்க, உங்களை நம்ம ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு அடுத்தது இது பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு அறிவுரை சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். இப்படியே லேட்டாக போயிட்டு இருந்தால் ஆளுநர் ஆட்சி மாற வாய்ப்பு இருக்கா மேடம்? இப்படி அதெல்லாம் வரக்கூடாது. ஆளுநர் கட்டுப்பாட்டில் போயிருமா தமிழ்நாடு? 10ஆம் தேதிக்கு மேலேனா அப்படிதான் ஆகும். அப்படி ஆகக்கூடாதுன்னு நம்ம வேண்டிக்குவோம். ஏன்னா இப்போ ஆளுநர் ஆட்சி வந்தால் திருப்பி தேர்தல் தான் வரும். ஆமாம், ரீஎலெக்ஷன் தான். அது அங்கே 6 மாதம் 1 வருஷம்னு தள்ளி போயிடும். ஆமாம், அது நடக்கக்கூடாது. கண்டிப்பாக மேடம், பொறுத்து வந்து பார்க்குறேன் என்ன நடக்குதுன்னு. மிக்க நன்றி மேடம்.